கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளை கூட வார்த்தை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4 அதிகாரம் 5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, மன தெளிவுள்ளவனா இருக்கணும், தீங்கு அனுபவிக்கணும், சுவிசேஷனுடைய வேலையை செய்யணும். சுவிசேஷம்னா தேவனை குறித்த வார்த்தை, கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிறருக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவன் நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம் பொறுப்புகளை நம்ம நிறைவேற்றும் என சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு விரோதமாக அநேகர் எழும்புவாங்க, சத்தியத்துக்கு தங்கள் செவிகளை விளக்குகிற காலம் வரும், கட்டுக்கதையில் நம்புற காலம் வரும் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் நிலைத்து இருக்கணும், நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கணும், சுவிசேஷனோட வேலையை செய்யணும், பிறருக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுத்து நம்ம சொல்லணும். எந்த சூழ்நிலையுமே என்ன ஆனாலுமே நம்ம வேலையில கர்த்தர் கொடுத்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் மையப்படுவதாக. ஆமென்.